அந்த அண்ணன் அங்கனே உட்காந்துருக்க விட்டுட்டு போயிட்டாங்களா? உள்ளூரா? ஸ்டாண்டுக்குள்ளே இருக்காருயா? அடப்படுக்கிறாரா? கொலக்காட்டுப்படி தானே? அதே ஊரே தானே, அதே ஊரே தானே. கடலாரஞ்சடா கூட்டம். இப்ப நடா கல்ல வரக்கிற ஆளு மாதிரி. ஆனா எங்க அன்னைக்கு ஊரை விவரமான ஆளு. குளிர் தான். குளிர் பனி. அதுக்கு எங்க போய் சேர போட்டு உட்காந்துருக்கு. ஆனா உண்மையிலே இந்த ஊதா தார்பாயி நல்லா இருக்கணும். இப்ப எதுக்கு தெரியுமா அது உட்காந்துருக்கு? நாடகம் பார்க்க உட்காரல. சரி, அப்புறம் அந்த பிள்ளைய தூங்குதான், அது எந்திரிச்சோன்னு போகணும்னு உட்காந்துருக்கு. அக்கா நீங்க நல்லா இருக்கணும்க்கா. இந்த அங்கிட்டு இருக்கிறது உள்ளூர் தானத்தா. மீதி பொம்பளை எல்லாம் இந்நேரத்தில் உழ வைக்க போறீங்களா? என்ன சொன்னாலும் என்னத்தா சிரிக்கிறிய? ஆனா சுக்கு காப்பி விற்கிற ஆளுக்கு யோகம் கட்டி ஏறுமே. இப்ப அவர் என்னை வஞ்சிக்கிட்டே இருப்பாரு. இவன் என் நேரத்தில் போனானோ நம்ம கொதிக்க வச்ச டீக்கு ஆள்லேன்று. அது யாருமே இல்லாத கடைக்கு யாருக்கு டீ ஆத்துற? அந்த 2 பேரும் 3 மணி நேரமா குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது டீ வாங்கி குடிக்கல, அந்த கம்பெனிக்கு விளம்பரத்துக்கு நிற்கிறாங்க. கூட்டமாக இருந்துச்சுன்னா 4 பேர் போவாங்க பேக்கரியில் காரை நிப்பாட்ட மாதிரி. அப்போ சொன்னா கோச்சுக்கிறாதே என்ன, இன்னும் எதுக்கு நீ இந்த கயிறு மாடுகிட்டு போகாம இல்ல, வலை கட்ட போறாங்க. ஆட்டு வலை கெட மத்தவா. என் நேரத்துல கயரை கட்டினியோ மாறிக்கிட்டு போயிட்டாங்க. என் தம்பி இங்க கருப்பு சட்டையெல்லாம் போட்டுட்டு உட்கார்ந்துருந்தாங்களே. இப்ப யாராது அனாதே அவரால் ஐயா ஐயாதேன். நான் என்ன முருகங்காயின சொன்னேன். என்னைய பார்க்கும்போது பொம்பளை ஆளுக்கு போறான் வித நெல் வாங்க வந்த ஆளு மாதிரியே தெரியும். என் ஜிப்பாவுக்கு என் துண்டுக்கும். ஆனா நான் சாதாரண ஆளே கிடையாது. ஆம்பளைட் போட்டாள். ஆம்பளைட்ட போட்டு இல்லையே. சரி இல்ல எனக்கே இந்த நிலைமைனா ராசவாட்டு நிலைமையை யோசிச்சு பார்த்தேன். அறுபத்தவில்லையோ. ஆனா இந்த ஊர்ல தாண்ட ராசமாட்டு புளிய மரத்தை பாட்டு பாடி 2 மரம் அந்த வளைவு கடை. அது சுக்கு காப்பி ட்ரம்மை பார்த்துட்டே பாடிட்டு போவேன். யானை குமாரி. அதுலயும் இன்னைக்கு வந்த ராசபாட்டு சாதாரண ஆள் கிடையாது. எல்லாரும் பேயை பார்த்து பயப்படுவியா, அவரை பார்த்து பல பேர் பயப்படுவேன். ஏன்னா அப்படி ஆளுகளை லேசா கொண்டு வர மாட்டேன். என்னுடைய வரலாறை சொல்ல போறேன். சொல்லு சாமி. குறிஞ்சி நாடு பயிர் அவிச்சிட்டேன். பாடா உழஞ்சு. குறிஞ்சி நாடு எங்கேக்கா இருக்கு? அது தெரிஞ்சா அதுக்கடா அப்படி உட்காந்துருக்க ஓ நாடகத்தை பார்க்க. என் புரிஞ்சு என்னைக்காவது வெளிநாடு கூட்டு போவேன். நான் இருக்கேன் உள்ள நாட்டிலேயே. நாங்கள் தன்னால் சாணியை கரைச்சிக்கிட்டு 100 நாள் வேலைக்கு போயிட்டு கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கோம். இவனை நாடகத்துக்கு போட்டதுக்கு நாடு வீடுன்னு கேட்குறீங்க. பேசுதுங்க. குறிஞ்சி நாடு மெதுவாவா அவ பின்னாடி போய் பேசிட்டு வரவா. குறிஞ்சி நாட்டுடைய தலைவர் எங்க அப்பா. இவ்வளவு என் பேட்டெல்லாம் போடக்கூடாது. நெல்சன் டைரக்டர் படத்தோட மோசமா இருக்கு வர வர. எங்க அப்பா பேரு கட்டுங்க. கடுங்குன்னு தான் சொன்னேன். சொன்ன வாச்சேன். எங்க அப்பா பேரு யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்களேன். இது எவ்வளவு பெரிய நகைச்சுவெல்லாம் கிடையாது. 100-200 சேர்த்து தருவேன்னு சிரிக்கிறியாங்க. இந்த நிலைமை. எங்க அப்பா பேரு எங்க ஆத்தாவுக்கு புருஷன். ஏழை தம்பி மணிக்கட்டோட ஒடிச்சு விட்டுருவேன். நொட்டு நொட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கேன். எங்க அப்பா பேரு நம்பிராஜன். யாருமே இல்லாத ஒவ்வொரு ஆளும் 5000 பேத்துக்கு சமம்டா. கண்டிப்பா நாடகம் பார்க்க வரல. இது எல்லாரும் வந்தாளுகள்லாம்
சரி காசை கொடுத்துருவோம், நல்லா நடிக்கிறாங்கன்னு நம்பிக்கையோட போனாளுங்க. இவங்க ஊரா கூட்டம் இல்லாம இவன் ஏச்சிருவாங்களா இல்லை ஏமாத்திட்டு வாங்கிட்டு போயிடுவாங்களா? ஏன்னா இங்கே உட்காந்துருக்காளெல்லாம் விழா கமிட்டி நம்மகிட்ட தானே காசு வாங்க வரணும்னு நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஊரங்க அன்னைக்குதான் இந்த தாறுபாயில உட்காந்துருக்கு நாடகம் பார்க்கறது கிடையாது. இந்த நாடகத்துல எத்தனை பேர் மொத்தம்னு எண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கு. பஸ்ஸுக்கு போல பஸ்ஸுக்கு போறதுதான் 5 ஆளுக்கு டவுன் பஸ்ஸா, அது அப்படியே வரட்டும் அப்படியே போயிடும். இந்த அக்கா அதிகமா யூடியூப் பார்க்க போல, நீ வீட்டுக்கு வந்துச்சு போ. உங்களுக்கு ஒரு கதை சொல்லவா? வெள்ளரிக்காய் கதை. சிரிக்க கூடாது, இது வந்து பக்தியான கதை. 2 ஒம்பளையும் சொன்னா எகன்றேன். எங்கூர் பக்கம் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஐயா சொன்ன கதை. 2 ஒம்பளையே கேரத்துக்கு போயிருக்காளுங்க. வயக்காட்டு வழியா போகும்போது பெரிய பெரிய வெள்ளரி பழமா கடந்திருக்கு. இதை பார்த்துட்டு 2 முண்டைகளும் கேதத்துக்கு போய் கேத வீட்டில் அங்கே 50 ஒம்பளையை கட்டி பிடிச்சி அழுதுருக்காளு. இவ்வளவு 2 பேரும் ஊட உட்காந்து அழுகும் போது 2 ஒம்பளைக்கு ஒப்பு தெரியல. ஒருத்தி செய்ய ஆரம்பிச்சிருக்க அந்த வெள்ளரிக்காய் ஞாபகத்தில், ஏங்கா கொடி கொடியா வெள்ளரிக்கா, என்னை பார்த்தா ஐயா கொடி கொடியா வெள்ளரிக்கா. அடுத்து ஒருத்தி, ஒன்னொன்னு இந்த தண்டி இருக்குடி அந்த தண்டி இருக்குடி. அவ ஏக்கா ஒன்று 3 கிலோ 4 கிலோ குறையாதுக்கா, என் சாமி ஓம்பளத்தோட பெரிய பழம்டா. இன்னொரு ஓம்பளை, அடி சத்தம்மா அழுகாதடி, நம்ம போகும்போது காட்டையே அழிச்சிட்டு போயிடுவோம். இந்த தோட்டத்துக்காரி ஊட உட்காந்து அழுது 2 முண்டையும் கவனிக்கல. அவ கிளம்பிட்டா, அடி சக்காலத்தி மழெல்லாம் பிடிக்க தொலைச்சிடாது அடி, நான் விதைக்காக தாண்டி 4 வடம் போட்டு வச்சிருக்கேன். இவ்வளவு 2 பேர், ஏங்க உங்க வளம் தெரியாது, அரைப்புடி மூக்குச்செடியை சிந்திய மேல போட்டு போயிட்டு அதோட பாடி எந்திரிச்சு சுடுகாட்டுக்கு ஓடிடுச்சு. ஏத்தா முக்காடை எடுத்த முக்காடை போட்டுக்கிட்டு எங்க ஆத்தா சிரிக்குது வாரு, நீ சிரிச்ச சிரிப்புதே பொட்டெல்லாம் கிடக்கு. ஆத்தி எங்க அன்னைங்க வரும்போது பசுமனுக்கு போய் சாமி முட்டலாம் வர்றமுட்டே இப்படி கிடக்கும்னு சொல்லியிருந்தா நான் அங்கனையே சாணி வரைக்காது பொழைச்சிருப்பேன். நானும் நம்ம ஊர் புறம் சொந்தக்காரங்க கொலக்காட்டுப்பட்டி நாடகத்தை தூக்கி நிறுத்திடும்னு நினச்சி இப்போ என்னையை தூக்குறதுக்கே ஒருத்தி வேணும் போலையாடும். கண்ட்ரோல். ஏக்கா கொடி அது கிளம்பிருச்சுங்களா? இன்னும் ஒரு 2 மாசத்துக்கு இந்த கதை தான் 100 நாள் வேலையில ஓடும். எப்படி கதை ஓட்டியான் பாப்புன்னு எம்கேஆர் கொடி கொடியா. பாரு எங்க அண்ணன் சிரிக்க சிரிக்க இருக்கிற கணக்குறிய என்ன சிரிச்சு சிரிச்சு ஊதுறியா. குறிஞ்சி நாடு தலைவர் எங்க அப்பா காவலத்துல இருந்தா மேல கணேஷ் கோயில கேசப்படுது. டசு டசுன்னு போட்டு அடிச்சுக்கிட்டு காரில் பூஜை வந்து எல்லாரும் உள்ள இருந்து சரின்றேன். தம்பி பொழைச்சிக்கிறவே அவன் நல்லா இருப்படா. அப்படி எங்க அப்பா பேரு நம்பிராஜ் சொல்லிட்டேனா? இந்த கொடி கொடிய வெள்ளரிக்கால மறந்துட்டேன். எங்க அம்மா பேரு பொம்பளையாளு. ஒண்ணு ஒளிப்பால பேசு, இல்ல என் பக்கத்துல கூட பேசு. அப்படி ஒரு பேரானே பொம்பளையாளு. எங்க அம்மா பேரு நங்கி மோகினி. அப்படி மைக்க மடக்குறா, நான் என்ன வாசிக்கிற மாதிரி நீட்டிட்டேன். எங்க அம்மாவுக்கு அதான் உங்க ஊர்ல எத்தனை பிள்ளை தான் பாப்பா? ஒரு குடும்பத்துல 2 பிள்ளை 3 பிள்ளை தானே தான். எங்க அம்மா 7 பிள்ளை வத்துச்சு. இந்த இடி விழுந்துச்சு. 8வது ஒரு பொம்பளை பிள்ளை வேணும்னு எங்க ஆத்தா
முயற்சியை நிப்பாட்டல. 8வது பொம்பளை பிள்ளை வேணும்னு எங்க ஆத்தா மாரியாத்தாவுக்கு பால் கூட எடுத்துச்சு, காளியாத்தாவுக்கு வெறும் கூட எடுத்துச்சு, முனியாண்டிக்கு பிளாஸ்டிக் கூட எடுத்துச்சு. ஆனா அது எடுத்தது